Hi viewers and my dear students, இன்னைக்கு நாம 9th standard max unit 1 set language exercise 1.2 ஓட 4th sum இந்த வீடியோல பார்க்க போறோம். Identify the following sets as null set or singleton set. First null setனா என்ன? empty set நம்ம என்ன சொல்லுவோம்? null setனு சொல்லுவோம். ஓகேவா? empty set செட்டுக்குள்ளார எலிமெண்டே இல்ல அப்படினா நம்ம என்ன சொல்லுவோம் அத? null set அப்படினு சொல்லுவோம். singleton set அப்படினா செட்டுக்குள்ளார ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கும். அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? singleton set அப்படினு சொல்லுவோம். பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. செட் A கொடுத்திருக்காங்க x such that x belongs to natural numbers. natural number எதுல ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 and so on போய்க்கிட்டே இருக்கும். அந்த x எப்படி இருக்குமா 1 விட பெருசா இருக்குமா 2 விட கம்மியா இருக்குமா ஓகேவா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது 1 2 3 4 ஸ்டார்ட் ஆகும். செட் A எழுதுங்க 1 விட அதிகமா இருக்கணும் 2 விட கம்மியா இருக்கும்னா 1க்கு 2க்கு நடுவுல நமக்கு என்னது எலிமெண்ட்ஸே கிடையாது நம்பரே கிடையாது. அப்ப நமக்கு என்ன வந்துரும் எம்ப்டி செட் வந்துரும். empty set நம்ம எப்படி சொல்லுவோம் null setனு சொல்லுவோம் இல்லையா therefore the set is null அப்படின்னு எழுதியாச்சு ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க set name வந்து b னு கொடுத்திருக்காங்க the set of all even natural numbers which are not divisible by 2 even natural numbersனா 1 2 3 4 னு ஸ்டார்ட் ஆகும் அதே even natural numbers அப்படினா 2 ஆல டிவைட் ஆகிறது 2, 4, 6, 8 ஈவன் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் அது எப்படி இருக்கணுமா which are not divisible by 2 2 ஆல டிவைடே ஆகக்கூடாதாம் ஈவன் நம்பர்னாலே என்ன இது கண்டிப்பா 2 ஆல டிவைட் ஆகும் ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும் 2 ஆல டிவைட் ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னது செட் பிங்கிறது எம்டி செட் therefore the set B is null ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க C equal to ஒரு செட்டுக்குள்ளால 0ங்கிற எலமெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் டேரெக்டா நல் செட்டுக்குள்ளார எலமெண்ட்டே இல்லைன்ட்டு நல் செட்னு போட்டு போயிடுவீங்க ஆனால் என்னது 0ங்கிறது என்னது ஒரு எலமெண்ட் தான் therefore the set C is ஒரு எலமெண்ட் தானே இருக்கு ஸோ சிங்கிள்டன் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க செட் நேம் வந்து Dன்னு கொடுத்துருக்காங்க the set of all triangles having 4 sides ட்ரையாங்கிள்னாதே நமக்கு என்னது 3 sides தான் 1 2 3 ட்ரையாங்கிளுக்கு 4 sides இருக்குமா இருக்காது அப்போ செட் நேம் என்னது Dன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரையாங்கிள் 4 sideல இருக்காது ஸோ எம்டி செட் therefore the set D is null இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள சம்லையும் சரி ஒரு சின்ன என்னது ஈக்குவல்னு எழுதிடலாமே அன்ஈக்குவல்னு எழுதிடலாமே எதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று போட்டு அது எல்லாத்தையும் எடுத்து எழுதி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க என்னன்னா இப்போ ஒன் வேர்டு அப்படின்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம டேரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதிடலாம் ஒருவேளை 2 மார்க்ஸில் கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை எலாபரேட் பண்ணி உங்களுக்கு எழுதுறதுக்கு தெரியணும் ஓகேவா என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஸ்டெப் வந்தால் தான் நமக்கு என்ன ஒரு 2 மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு அது வந்து ஒர்த்தாக இருக்கும் நம்மளோட ஆன்சர் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொன்றுக்குமே இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நான் எழுதிட்டு இருக்கேன் ஓகேவா புரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஈஸியாகவே வந்துடும் ஸோ எலாபரேட் பண்ணி எழுத கற்றுக்கோங்க ஒன் வேர்ட்னா பிரச்சனை இல்லை 2 மார்க்ஸில் கேட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு வார்த்தைக்கு அவங்க 2 மார்க் போடணுமா அப்படிங்கிறத யோசிப்பாங்க ஸோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு ஏன் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கம்மா தேங்க்யூ ஸோ மச்